ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு ரவா கோழி பணியாரம் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு டம்ளர் ரவாவை வந்து நான் விதவிதம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதே டம்ளரில் நான் இன்றைக்கி மைதா மாவு சேர்த்துருக்கேன். 3/4 டம்ளரு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு. உடனே ஊற்ற போகிறீங்கன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. நான் வந்து காலையில் ஊற வச்சுட்டு வெளில கிளம்பிட்டேன். இப்போ தான் மதியம் ஒரு 3 மணி இருக்கும் வந்தேன். நல்லா ஊறியிருந்தது. அப்போ பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே செஞ்சிடலான்னு நம்ம குழி பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க மாவை ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பினா கையில் எண்ணெய் தெரிக்கும். ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டோம் அப்படின்னா குழி பணியாரம் என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ரெடி. நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் அவளுக்காக செஞ்சுருக்கேன். மாடிக்கு இன்றைக்கி தான் நான் போனேனே. 10 நாளாக ஆகுது. வெளியில் கொஞ்சம் வேலையாக வெளில போகிறதுனால போக முடியல. ஏபிசி மால்ட் காய்கறதுக்காக போனேன். அப்போ பார்த்தா கொய்யாப்பழம் நிறைய பழுத்துருக்கு. நம்ம வீட்டில் நாட்டு கொய்யா காய்க்கும். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தான் நான் பறிச்சிட்டு வந்தேனே. இது ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். நிறைய கொட்டிடுச்சு கீழே. நெல்லிக்காய் பறிச்சிட்டு வந்துட்டேன்.